கூடவே இருந்து குளிப்பறித்த அக்கா. நெல்லை ஹாஸ்டலில் நடந்த பகீர் சம்பவம். காதலனின் வக்ர புத்திக்காக கேடி வேலை செய்த பெண். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம் மக்களே. பாளையங்கோட்டையில ஒரு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் அரங்கேறி இருக்கு. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா, வேலைக்கு போற பெண்கள் தங்கியிருக்கக்கூடிய விடுதிகள்ல கூட வேலை செய்யக்கூடிய பெண்களை ரகசியமா வீடியோ எடுத்து அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு அனுப்பியிருக்க சம்பவத்தை செஞ்ச பெண்ணை போலீசார் அதிரடியா கைது பண்ணிருக்காங்க. காதலனோட விபரீத ஆசைக்காக பெண்களோட தனி உரிமைய அந்த பெண் சீரழிச்சிருக்காங்க. அந்த பெண் யாரு, இந்த வழக்கோட பின்னணி என்ன அப்படின்றத பத்தி முழுமையா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திருநெல்வேலி மாநகரம் பாளையங்கோட்டை பகுதியில ஒரு பிரைவேட் ஹாஸ்டல் ஒண்ணு இயங்கிட்டு இருக்கு. கல்லூரி மாணவிகள், வேலைக்கு போகக்கூடிய பெண்கள், பல நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய பெரிய பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவங்களும் அந்த ஹாஸ்டல்ல தங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துலதான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நெல்லை டவுன்ல இருக்கக்கூடிய செங்குந்தர் நடுத்தெருவை சேர்ந்த 39 வயது மகரஜோதி அப்படின்ற பெண்மணி அவங்க வீட்டுக்காரரோட சண்டை போட்டு 2 குழந்தைகளோட அந்த ஹாஸ்டல்ல தங்கி இருக்காங்க. ஆரம்பத்துல இவங்கள அந்த சக பெண்கள் ஒரு நல்ல தாயாவும் தோழியாவும் பார்த்திருக்காங்க. ஏன்னா கூட 2 குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு கூட விளையாண்டுட்டு இருக்கனால இவங்க அந்த பெண் மேல ரொம்ப மரியாதையை வச்சிருக்காங்க. ஆனா போக போகதான் இவங்களோட நடவடிக்கையில சில மாற்றங்கள் இருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. விடுதியில இருக்கக்கூடிய மற்ற பெண்களை குளிக்கும் போதும், உடை மாற்றும் போதும், தூங்கும் போதும் ஆடைகள் விலகி இருக்கிறது, ஆபாசமான முறையில வீடியோ எல்லாம் எடுத்து செல்போன்ல அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. எப்படி தெரிய வருதுன்னா, அவங்களோட நடவடிக்கைகள்ல நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அடிக்கடி துணி மாற்றக்கூடிய இடங்கள்ல அவங்க உட்கார்ந்து இருக்கிறது, மறைமுகமா ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு வருது அப்படின்ற மாதிரியான செயல்கள்ல ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்த சில பெண்கள் டைரக்டா மகரஜோதிட்ட போயிட்டு வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. ஏன் எங்களை இப்படி மறைமுகமா போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறப்போ போன் எல்லாம் புடுங்கி செக் பண்ணும் போதுதான் தெரிய வருது, அங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் அந்த மகரஜோதின்ற பெண் ஆபாசமா வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றது. உடனே வார்டன்ட்ட சொல்லி வார்டன் மூலியமா போலீஸ் கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்காங்க. பாளையங்கோட்டையில இருக்க அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல புகார் கொடுத்து அந்த மகரஜோதி அப்படின்ற பெண்ணை கைதும் செஞ்சிருக்காங்க. எதற்காக அந்த பெண் ஆபாசமா வீடியோக்கள் போட்டோக்கள்லாம் எடுக்கிறாங்க அப்படின்ற பின்னணி ரொம்ப மோசமா இருக்கு. மகரஜோதிக்கு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கண்ணன் அப்படின்ற பையனோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அதாவது ஏற்கனவே கணவரோட பிரிந்து தனியா இருக்கக்கூடிய மகரஜோதி அவங்களுக்குள்ள கண்ணன் அப்படின்ற பையன் வந்ததுக்கு அப்புறமா தான் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. அந்த பையனுக்காக அந்த பையன் கேட்டுக்கிட்டதற்காக ஃபர்ஸ்ட் மகரஜோதி மறுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் எப்படியோ மகரஜோதியை சமாளிச்சு, நீ இந்த மாதிரி போட்டோஸ் மட்டும் எடுத்து அனுப்பு, நான் எதுவும் தப்பெல்லாம் பண்ண மாட்டேன், வெளியே லீக்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகரஜோதியோட மனசை கெடுத்து இந்த மாதிரி வக்ரமான செயலை செய்ய வச்சிருக்காங்க. இந்த இது எல்லாமே விசாரணையில போலீசார் கேட்கும் போது மகரஜோதி வாக்குமூலமா கொடுத்திருக்காங்க. மகரஜோதி மேல தகவல் தொழில்நுட்ப சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த பெண் கைது செய்யப்பட்டாலும் இந்த வழக்குல முக்கிய குற்றவாளியா சொல்லப்படக்கூடிய கண்ணனை தலைமறைவாதான் இருக்காரு. சோ அவரோட காதலனை இப்போ தனிப்படைகள் அமைச்சு தேடக்கூடிய வேலையில போலீசார் இறங்கி இருக்காங்க. கண்ணன் அப்படின்ற நபரை இன்னைக்கு காலையில விரைவா போலீஸ் கைது செஞ்சிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய வீடியோக்கள், ஆதாரங்கள் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கா, இல்ல அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாருக்காவது ஷேர் பண்ணிட்டாரா அப்படின்ற கோணத்திலையும் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.